இப்போ நான் சொல்கிறேன்ல, மனித உணவுகளை தான் மனுஷங்க சாப்பிட்ணும். மனித உணவுகள் மட்டும்தான், மாமிசம்லாம் சாப்பிடக்கூடாது. மீன், முட்டை, பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் மனித உணவுகள் கிடையாது. இறைச்சியெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம்ல, தானியங்களை சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த மாதிரி இந்த உலகத்தில் இப்படியே சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதான். ஏற்றுக்கிறவங்க ஏற்றுப்பாங்க, இல்லைன்னா இல்லாதவங்க. ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் எதை சாப்பிடணுமோ அதுதான் அங்கே உற்பத்தி செய்யப்படும். மனுஷங்க எதை சாப்பிடணுமோ அதுதான் அங்கே உற்பத்தி செய்யப்படும். இன்றைக்கி நான் என்ன சொல்கிறேன், மனித உணவுகள் இது தான், மனுஷங்க இது தான் சாப்பிட்ணுன்னு சொல்கிறேன். ஆனால் இங்கே என்ன வேணாலும் கிடைக்கும். உங்களுக்கு மாமிசம் கிடைக்கும், மீன் கிடைக்கும், முட்டை, பால், தயிர், மோர், வெண்ணெய் எல்லாமே கிடைக்கும். ஆனால் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். அப்போ நான் எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறேனோ அது எல்லாமே இங்கே இருக்குது. எதெல்லாம் மனுஷங்க சாப்பிட்லான்னு சொல்கிறேனோ அதை தவிர எதெல்லாம் சாப்பிடக்கூடாது மனுஷங்க, எதெல்லாம் எவையெல்லாம் மனித உணவுகள் அல்லவோ அதையெல்லாம் இங்கே கிடைக்குது தாராளமாக. அதனால தான் இந்த மனித உணவுகளை சாப்பிட்றதுல பெரிய போராட்டமாக இருக்குது. நான் எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறேனோ அது என் கண்ணு முன்னாடியே அடிக்கடி நான் பார்க்குறேன். அப்படிங்கும்போது நான் எனது உறுதியாக நிற்பதில் நான் தடுமாறுகிறேன். நான் மனித உணவுகளை மட்டுமே சாப்பிடுகிற அந்த உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதில் எனக்கு ஒரு தடுமாற்றம். ஏன்னா நான் எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அது இங்கே என் கண்ணுக்கு தெரியுது. எல்லாருமே அது இங்கே பார்க்குறேன். கடைகளில் இருக்குது, ஹோட்டலில் வைக்கிறது, என் கண்ணுக்கு அது தெரியுது. வீட்டிலே கூட இருக்கும். வீட்டில் ஒரு குடும்பமாக இருக்கும்போது நம்முடைய கொள்கை நமக்கு தானே தவிர மற்றவங்களுக்கு அது அவங்களுக்கு அதில் அவங்களுக்கு விருப்பம் இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை. அதனால் இன்றைக்கி உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காரணம் என்னென்னா, இப்போ மது அருந்தாமல் இருப்பது ரொம்ப கஷ்டம். மது அருந்தினா உடம்புக்கு கேடு தான் காரணம். ஆனால் மது அருந்தாமல் இருப்பது ரொம்ப கஷ்டம். காரணம் என்னென்னா, எங்கே பார்த்தாலும் மதுபான கடைகள் திறந்து வச்சுருக்காங்க. அப்போ மது அருந்தக்கூடாது, அது குடித்தா உடம்பு கேடுன்னு நினச்சா கூட அவங்க சாப்பிட தான் செய்கிறாங்க. அந்த மதுபானத்தை அருந்த தான் செய்கிறாங்க. காரணம் என்னென்னா அது இங்கே கிடைக்குது. அப்போது நீ எதை சாப்பிடக்கூடாதோ அது இங்கே கிடைக்கக்கூடாது. அப்போ அவன் ஏன் சாப்பிட போகிறாங்க? இங்கே இப்போ டாஸ்மார்க்கே இல்லைன்னா அவங்க ஏன் மது அருந்த போகிறாங்க? அந்த சாராயத்தை எதுக்கு குடிக்க போகிறாங்க? அப்போ சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னா அது இங்கே எங்கேயுமே கடையிலே கிடைக்கக்கூடாது. அது கிடைக்காம இருந்தால் தான் அப்போ பிடிக்காமல் இருக்கிறது ஈஸியாக இருக்கும். சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னு ஒவ்வொருத்தரும் போராடுறாங்க. எல்லாருமே நிறைய பேர் போராடுறாங்க. ஆனால் அது சிகரெட் இங்கே தாராளமாக கிடைக்குது. அப்படி இருக்கும்போது அவங்களால கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியல. என்னடா இது, நம்ம குடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம், ஆனால் அந்த அரசாங்கம் அதை வீதிக்கு வீதி எல்லா கடைகள்லையும் வச்சு வியாபாரம் பண்ணிகிட்ருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு நேரம் இல்லைனா கூட ஒரு நேரம் கொஞ்சம் சபலப்பட்டு நம்ம தான் முன்னாடி சிகரெட் பிடிப்போமே, அதே மாதிரி இன்றைக்கி மட்டும் பிடிச்சி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அதை பிடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கூட பிடிச்சிட்ருப்பாங்க. அப்போ கட்டுப்பாடாக இருப்பதற்கு இந்த அரசாங்கம் காரணமாக இருக்கிறது. நம்ம எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதையெல்லாம் இங்கே அனுமதி கொடுத்து அது வியாபாரமாகி கொண்டு இருக்கிறது. அதனால் மது அருந்தாமல் இருப்பது இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சிலர் டீ குடிக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனால் டீ இல்லாத இடமே இல்லை. டீ, காஃபி குடிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. வெள்ளைச்சீனி சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது இங்கே எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இப்போ பரோட்டா சாப்பிட்டா புற்றுநோய் வருதுங்கிறாங்க, குடல் புற்றுநோய் வருதுங்கிறாங்க. ஆனால் பரோட்டா இங்கே விற்கப்படுகிறது. அது நம்ம கண்ணுக்கு தெரியுது. அப்படி சொல்கிறவங்களே அது பரோட்டா சாப்பிடக்கூடாது, அது உடம்பு கேடுன்னு தெரிஞ்சவங்க கூட அதை சாப்பிட்ருவாங்க. அந்த அளவுக்கு சில நேரங்களில் அதை சாப்பிட்ருவாங்க. சரி ஒரு வேளை தானே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ருவாங்க. ஒரு வேளை சாப்பிடுவோம், ஒரு நாள் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்ருவாங்க. அப்போது நம்ம எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அது இங்கே கிடைக்கவே கூடாது. மது அருந்தக்கூடாது. இப்போ எதெல்லாம் கேடுன்னு முதல்ல முடிவு பண்ணணும். எது மனுஷங்களுக்கு கேடு அப்படின்னு நான் முடிவு பண்ணி அதுக்கு தடை வச்சிடணும். இப்போ வெள்ளைச்சீனி கேடு அப்படின்னு பெரும்பாலானவர்கள் ஒப்புக்கொள்வார்கள். வெள்ளைச்சீனி என்பது கேடான ஒரு உணவுப் பொருள் அப்படின்னா அதை பெரும்பாலானவர்கள் ஒத்துப்பாங்க. அதில் மாற்று கருத்துக்கு பெருசாக இடம் கிடையாது. கொஞ்சம் பேர் தான். அதனால் பெரும்பான்மையாக ஒரு ஆதரவு கிடைக்கும்போது உடனே நீ வெள்ளைச்சீனிக்கு தடை வச்சிடணும். அப்போ வெள்ளைச்சீனியை பயன்படுத்தலாமா வேண்டாமான்னு தடுமாறுறாங்க பாருங்க. அந்த தடுமாற்றத்துக்கு முற்றுப்புள்ளி வந்துடும். வெள்ளைச்சீனியை பார்த்து நீங்கள் ஓடிய வேண்டிய அவசியம் கிடையாது. வெள்ளைச்சீனியை சாப்பிடாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் போராடணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்கு தடை பண்ணிட்டாலே போதுமானது. ஏன்னா வெள்ளைச்சீனியே இடையில தான் வந்தது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் வெள்ளைச்சீனியே வந்திருக்கு. அல்லது 20 வருஷம் அல்லது 30 வருஷம் அல்லது 40 வருஷம் கூட இருக்கலாம். அதுக்கு முன்னாடி வெள்ளைச்சீனின்னா என்னென்னே தெரியாது, சீனின்னா என்னென்னே தெரியாது. எல்லாம் கருப்பட்டி காப்பி தான் குடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி. ஆனால் அப்போ இடையில வந்தது தான் அந்த வெள்ளைச்சீனி. அந்த வெள்ளைச்சீனி இன்றைக்கி மனுஷங்களை ஆட்டி படைச்சிக்கிட்டு நோய்களை உருவாக்கிக்கிட்டு
இருக்குது. நோய் வந்த பிறகும் அதை சாப்பிடாம இருக்க முடியல. சாப்பிட்டு ஒரு மாத்திரையை போட்டுக்கிறாங்க. அந்த அளவுக்கு மக்களை பலவீனப்படுத்திடுது. அப்போது நம்ம வந்து இந்த நாம் கண்டுபிடிச்ச சர்க்கரையை, வெள்ளைச்சீனியை நம்மளே காவு வாங்கிட்டு இருக்குது. நாம் அதை பார்த்து ஒழிய வேண்டியது இருக்குது. நான் வெள்ளைச்சீனி அதை பார்த்தா எனக்கு ஆசை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கலந்து டீ காஃபிலாம் குடிக்கிறாங்க. அதனால் என்ன பண்ணணும், நமக்கு எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ, எதெல்லாம் கேடானதோ அதுக்கு இங்கே தடை வச்சிடணும். சிகரெட் பிடிக்கக்கூடாது, அது உடம்பு கேடுன்னு யாருமே மறுக்க மாட்டாங்க. அறிவியல் பூர்வமாகவும் நிரூபிக்கப்பட்டது. அப்போ அதுக்கு தடை வச்சுருங்க. அப்போது தடை விதிக்கும் போது என்னதுன்னா, சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி அது ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது. கட்டுப்பாடாக இருப்பதற்கு நான் போராட வேண்டியது இருக்குது. இங்கே நிறைய பேர் வந்து கட்டுப்பாடாக இருப்பதுக்கு போராடுறாங்க. சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, ஆனால் சிகரெட் பிடிச்சிடுறாங்க. சினிமாவில் காமிக்கிறாங்க, கடைகளில் விற்கிறாங்க. சினிமாவில் காமிக்கும்போது அதை பார்க்கும்போது நமக்கும் இது மாதிரி பிடிக்கலாமேன்னு தோணும். இப்போ கடையில் போய் அடிச்சிருவாங்க. ஆனால் அவங்களுக்கு சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு காட்சியை பார்க்கும்போது யாராவது ஒருத்தர் நடிகர் யாராவது சிகரெட் பிடிக்கிற மாதிரி டிவியில் ஏதோ ஒன்று பார்க்குறாங்க அப்படின்னா உடனே இவங்களுக்கும் சிகரெட் பிடிக்கணும்னு ஆசை வந்துடும், போய் பிடிச்சிருவாங்க. அப்போது வந்து சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னா சிகரெட் இங்கே இருக்கவே கூடாது. அதுதான் சரியான உணவு கட்டுப்பாடு. இங்கே விற்கப்படக்கூடாது. அது மாதிரி இந்த ரசாயனம், உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற ரசாயன மதுபானம் இருக்குல்ல, டாஸ்மார்க்கு சாராயம், அதை குடிக்கக்கூடாதுன்னா அது இங்கே இருக்கவே கூடாது. அதை நீங்கள் விற்பீங்களாம், ஆனால் மக்களுக்கு மட்டும் அறிவுரை சொல்லுவீங்களாம். அதை விற்கிறதும் அரசாங்கம் தான், அறிவுரை குடிக்காதீங்கன்னு சொல்கிறதும் அரசாங்கமாக இருக்கிறது. அப்போது வந்து குடிக்கக்கூடாது, குடித்தது தப்புன்னு உனக்கு தெரியுதில்ல, அப்புறம் அது எதுக்கு திறந்து வச்சுருக்கு? அந்த கடைகளை எல்லாம் மூடிடு. மக்கள் ஏன் குடிக்க போகிறாங்க? நீ ஏன் அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. மது நாட்டுக்கு வீட்டுக்கும் கேடுன்னு சொல்லிட்டு நீ அறிவுரை சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா மக்கள் தான் குடிக்க போகிறது இல்லையா. நீ தான் கடையெல்லாம், தொழிற்சாலை எல்லாத்தையும் மூடிட்டியே, மதுபான தொழிற்சாலையும் மூடியாச்சு, கடைகளையும் எல்லாத்தையும் மூடியாச்சு. அப்படி இருக்கும்போது யாருமே மதுபானம் குடிக்க முடியாது. நீ அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. மக்களும் போராட வேண்டிய அவசியமே இல்லை. மக்களும் என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் இனிமே குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிகிட்டே குடிச்சிக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரம் வரும்போது அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்போ எதுக்கு இவ்வளோ போராட்டம்? தேவையே இல்லை. அப்போ எந்த உணவெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அந்த உணவுக்கெல்லாம் தடை விதிச்சிருங்க. தடை விதிச்சாச்சுனாக்கா, அதை உற்பத்தி பண்ணுறதுக்கு தடை விதிச்சாச்சுன்னா மக்கள் போராட வேண்டிய அவசியமே இல்லை. எதெல்லாம் சாப்பிட்லாமோ அது மட்டும்தான் இங்கே கிடைக்கணும். எந்தெந்த உணவுகளெல்லாம் மக்கள் சாப்பிடலாமோ அந்தந்த உணவுகள் தான் இங்கு விற்பதற்கு அனுமதி கொடுக்கப்பட வேண்டும். இப்போ ஐஸ்கிரீம் கேடுன்னு நிரூபிக்கப்பட்டாச்சுன்னா அதுக்கு தடை வச்சிடணும். பரோட்டா கேடுன்னு நிரூபிக்கப்பட்டாச்சுன்னா பரோட்டா தயார் செய்து அதுக்கு தடை வச்சிடணும். நிரந்தர தடை வைத்து விட வேண்டும். அப்போ மக்கள் போராட மாட்டாங்க. மக்கள் இன்றைக்கி எல்லாருமே போராடுறாங்க. அது பரோட்டாவா, அதை சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் வேறு என்ன, ஆனால் அதை பார்க்கும்போது சாப்பிட்றாங்க, மனசு மாறிடுது. அப்போ பரோட்டான்னு ஒன்று இல்லைன்னா அவங்களுக்கு அந்த போராட்டம் தேவையில்லை, அந்த சபலம் தேவையில்லை. அந்த மாதிரி மனித உயிர்கள் எதை உட்கொள்ளலாம், எதை உட்கொள்ளக்கூடாதோ, எந்தெந்த உணவுகளெல்லாம் உட்கொள்ளக்கூடாதோ அந்த உணவுகளுக்கு இங்கே அனுமதி மறுத்து விட வேண்டும். அதை உற்பத்தி செய்வதற்கும் விற்பனை செய்வதற்கும் அனுமதி மறுத்து விட்டால் மனுஷங்க வந்து கெட்ட பழக்கங்களிலிருந்து விடுபடுவதற்காக போராட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை. நீ சிகரெட் பிடிக்கணும்னு நினச்சா கூட உனக்கு இங்கே சிகரெட் கிடைக்காம இருக்கணும். மது அருந்த வேண்டும் என்று நீ நினைக்கிறாய், ஆனால் உனக்கு மதுபானம் இங்கே கிடைக்காது. நினச்சா கூட உன்னால் மதுபானத்தை குடிக்க முடியாது. ஏன்னா அது இங்கே விற்க அனுமதி இல்லை. அந்த மாதிரி அதுதான் கட்டுப்பாடு. அப்படி தான் கட்டுப்பாடுகளை எப்படி கடைபிடிக்கணும்னா இப்படி தான். சும்மா சிகரெட் பிடிக்கக்கூடாது, சிகரெட் ஆசை வரும்போது எதாவது முட்டாயை போட்டுக்கோ, 1லேருந்து 3 வரைக்கும் எண்ணிக்கோ, இந்த மாதிரி இதெல்லாம் எதுக்கு? நீ உட்காரும்போதே நீ வந்து ஒரு